இந்த முகமடன் பப்ளிக் லைப்ரரி. இதுக்குள்ள நிறைய மர்மமான புத்தகங்களும் மர்மமான சம்பவங்களும் நடந்திருக்கு. லெட்ஸ் கோ இன்சைட். பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தி வேணும். இந்த மாதிரி ஓல்டு கத்தி இருந்தால் பிளாக் மேஜிக் பண்ணலாம். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். அந்த பிளாக் மேஜிக் வந்து எப்படி பண்ணணும், எவ்வளோ நாள், எப்படி, எந்த நேரத்தில், எந்த ப்ராக்டிஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் காமிச்சா என்ன ஆகும்? இது வந்து பிளாக் மேஜிக் உடையறதுக்கு. ஒரு முடி அல்லது கர்ச்சீஃப் இருந்தால் கர்ச்சீஃப். பிளாக் மேஜிக் மேக்ஸிமம் பிளாக் நூல் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. நூல் எடுத்து இப்படி கட் பண்ணி இதுக்கு பின்னாடி ஒரு பேபிலோனியன் ஸ்பெல் வரும். ஸ்பெல்னாக்கா ஒரு மேஜிக்கல் வேர்டு. ஹரிமாயிலு, ஜந்தாயிலு, சர்காயிலு, லவ்லாயிலு, ஜவுலாயிலு, கந்தாயிலு, ஜந்தாயிலு, கமா ஆயிலு. இந்த புக் வந்து ஈரானில் பிரிண்ட் ஆன புக். இது தெஹரானில் பிரிண்ட் ஆன புக். அப்புறம் பிளாக் மேஜிக் பண்ணி அந்த செக்ஷுவல் டெபிலிட்டி உருவாக்குறாங்களே, குழந்தை இல்லாமல் ஆக்குறது, மேரேஜ் வந்து பிரேக் பண்ணுறது, டைவர்ஸ் ஆக்குறது, அது எப்படி ஆகாமல் ஆக்குறதுக்கு மீன்ஸ் அந்த பிளாக் மேஜிக்கை எராடிகேட் பண்ணுறதுக்கு ஜின்சி அம்ராஸ் ஆசான் தரீக்கா சொல்லி இந்த மாதிரி வச்சுருக்கோம்ல, அது இம்பார்ட்டண்ட் புக். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும்ல, அதில் ஏகப்பட்ட பயங்கரமான சம்பந்தப்பட்ட மேட்டர்லாம் இருக்கும். மர்த் औरत की जन्म कुंडली की सितारगान की तासीर. இதில் என்ன இருக்குனாக்கா, பிளாக் மேஜிக் எப்படி பண்ணுறாங்க அந்த மெத்தட் சொல்லி, அந்த மேஜிக் எப்படி எராடிகேட் பண்ணுறது, எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறது. பிளாக் மேஜிக்கும் டிஃப்யூஸ் பண்ணுறது ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த வழி பிரகாரம் தான் எல்லாம் மூவ் ஆகுது. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சென்னையில் லைப்ரரின்னு சொன்னாலே அண்ணா லைப்ரரி, கன்னிமரா லைப்ரரி, இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் சென்னையோட எப்படி முக்கியமான அடையாளங்களாக இருக்கோ அதே மாதிரி இன்னொரு லைப்ரரி இருக்குது. அதுதான் இந்த முகமடன் பப்ளிக் லைப்ரரி. இந்த லைப்ரரியை உருவாக்குனவர் ஆர்காரோட கடைசி நவாப் குலாம் முகமது கவுஸ் கான் பகதூர் அப்படிங்கிறவர். இந்த லைப்ரரிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேலே புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்குள்ளே நிறைய மர்மமான புத்தகங்களும் மர்மமான சம்பவங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போய் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இங்கே பல வகையான மொழிகளில் புத்தகங்கள் இருக்குது. அது இங்கிலீஷில் ஆரம்பித்து அரபிக், உருது, பெர்ஷியன், தமிழ் அப்படின்னு எல்லா மொழிகள்லையுமே இந்த புத்தகம் இருக்குது. அது எல்லாத்தையும் உள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். முக்கியமாக அந்த மர்மமான சம்பவம் என்ன, மர்மமான புத்தகம் என்ன, அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் கெட் டு நோ அபவுட் த பிளேஸ். நான் உங்கள் குரு. செகண்ட் ஃப்ளோர் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கூட டாக்டர் தமீம் சார் இருக்காரு, முகமதன் பப்ளிக் லைப்ரரியன். சார், உங்கள் லைப்ரரி இப்போ தான் நீங்கள் எனக்கு சுட்டி காட்டினீங்க. இந்த லைப்ரரியை நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். லைப்ரரி சொல்லப்போனால் total library, the volume of the library speaks. Totally library is a special place. படிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பிளேஸ் சொல்லலாம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்க சம்மந்தப்பட்ட டாபிக் சாப்டர் பிரகாரம் ஒரு தேர்ந்தப்பட்ட ரிசர்ச் ஆர்டிக்கல் பிரகாரம் இட்ஸ் ஏ ஸ்பெஷல் பிளேஸ். ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பிஹெச்டி பண்ணும்போது அந்த ஆர்டிக்கல் எங்கேயுமே கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு லைப்ரரியில் அதில் எங்கேயாவது கிடைக்குதுனாக்கா அது இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் பிளேஸ். உங்களுக்கு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ஆயிரும். சரி, அங்கே கிடைச்சது, ஆஹா அந்த இடத்துல இருக்குது சொல்லி. ஸோ ஆல்வேஸ் லைப்ரரி இட்ஸ் எ ஸ்பெஷல் பிளேஸ் எப்போவுமே. பிளாக் மேஜிக்கு டோட்டலி ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறது. அப்புறம் அந்த பிளாக் மேஜிக் வந்து எப்படியும்
டோட்டலாக எலிமினேட் பண்ணுறது, எராடிகேட் பண்ணுறது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும், எது பண்ணணும். ஜஃபருக்கு தரக்கு எவ்வளோ நாள், எப்படி, எந்த நேரத்தில், எந்த ப்ராக்டிஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். மியூசியம் ராஸ்கா ஒரு இல்லாது. அப்புறம் பிளாக் மேஜிக் பண்ணி அந்த செக்ஷுவல் டெபிலிட்டி உருவாக்குறாங்களே, குழந்தை இல்லாமல் ஆக்குறது, மேரேஜ் வந்து பிரேக் பண்ணுறது, டைவர்ஸ் ஆக்குறது, அது எப்படி ஆகாமல் ஆக்குறதுக்கு மீன்ஸ் அது ஆகக்கூடாது, நன்மையாக ஆக்கணும். ஆமாம், டைவர்ஸ் ஆகக்கூடாது, நன்மையாக ஆக்கணும். சில பேர் டைவர்ஸ் ஆக்கணும்னு சொல்லி பிளாக் மேஜிக் பண்ணிடுவாங்களே, அந்த பிளாக் மேஜிக்கை எராடிகேட் பண்ணுறதுக்கு ஜின்சி அம்ராஸ் ஆசான் தரிக்கா சொல்லி இதில் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இந்த காலத்தில் அதுவும் பண்ணுறாங்க. இப்போ இன்ஃபர்டிலிட்டி வந்தால் அதுக்கப்புறம் இப்போ பிறக்கல வீட்டில் எதுவுமே, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு இது வாரிசாக வந்துடுவாங்க, அப்படி சொல்லி நிறைய இந்த காலத்தில் நிறைய இருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுருக்கோம்ல, அது இம்பார்ட்டண்ட் புக். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும்ல, அதில் ஏகப்பட்ட பயங்கரமான சம்மந்தப்பட்ட மேட்டர்லாம் இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கில் ரேப் பண்ணி வச்சுருப்பாங்களே, இந்த நசாய் அஃப்லாத்தூன் அரிஸ்டாட்டல் சாக்ரேட்ஸ், அவங்களாம் என்ன எப்படி பண்ணணும், எப்படி இந்த பிளாக் மேஜிக் அந்த காலத்துலேயும் இருந்தது. मर्द औरत की जन्म कुंडली की सितारगान की तासीर. இதெல்லாம் காமிச்சா என்ன ஆகும்? 5 பீஸ் இது என்ன இருக்குங்க? வெஹக்கே ஷமா ஹாஷூர். இது வந்து பிளாக் மேஜிக் உடையறதுக்கு, எராடிகேட் பண்ணுறதுக்கு, எலிமினேட் பண்ணுறதுக்கு. சென்னையில் இருக்கிற முஸ்லீம்ஸ் பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இன்னொருத்தவங்க ஹிந்துஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க. மோர் ஆஃப் ரிலீஜியன்ஸை பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இந்த லைப்ரரியில் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படி நான் பார்த்ததில் ரிலீஜியனை வச்சு இங்கே நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஹீலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, தாந்திரிக் மந்திரம்னு சொல்கிறாங்க. அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலீஜன், எல்லாரும் ரிலீஜன்லையுமே அது இருக்குது. உங்களோட பார்வை அதை பற்றி என்ன சார்? ஹீலர்ஸ் சொல்லி இருக்காங்க, அண்ட் ஃபேக் ஹீலரும் இருக்காங்க, ஜெனியூன் ஹீலர் நான் சொன்ன மாதிரி இருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்த காலத்தில் அதே தான் பிஸ்னஸாக இருக்குது. அந்த பிஸ்னஸில் யார் லெஜிட்டிமேட் பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க நாங்கள் வந்து சொல்ல முடியாது. நல்ல செய்கிறதுக்கு ஒரு வருஷம் உட்காடுறாங்க, அதோடு அவங்களுக்கு இன்கம் கம்மி வருது, பார்க்குறாங்க, கெடுதல் பண்ணுறது, நிறைய காசு வர்றது சொல்லி அந்த மாதிரி போயிடறாங்க. இப்போது லோக்கலி எடுத்தாக்கா உங்களுக்கு ஒரு ஹீலர் இருக்கிறான், ஹிஸ் டிமாண்டிங் 10 lakh to 15 to 20 lakh ஃபார் ஹீலிங் எ கேன்சர். ஹீலர்ஸ் இருக்காங்க, பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிளாக் மேஜிக் எப்படி எராடிகேட் பண்ணுறதுக்கு, அதுக்கு முன்னாடி நான் பிளாக் மேஜிக் எப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர், நீங்கள் ஒரு ஜோசப், நீங்கள் தான் மரியா, நீங்கள் தான் ராம், நீங்கள் தான் ரஹீம், நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் ஆல் இன் ஆல் எல்லா ரிலீஜன் ஒரு என்டிட்டி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை நான் சொல்லலை. நீங்கள் ராம், ரஹீம், மரியா, ஜோசப், அரவிந்த், எந்த ரிலீஜனாக உலகத்தில் உருவாகிற எல்லாம் எம்மதம் சம்மதம். நீங்கள் உங்கள் பேர் ஒரு பேர் வைக்கிறேன் உங்களுக்கு, டெம்பரரி ஒரு பேர் உங்களுக்கு பேர் நான் வைக்கிறேன் ஏஞ்சலிஸ் சொல்லி. ஆனால் குறிப்பிட்ட பேர் ராம், ரஹீம், எல்லாம் பேர் உங்களுக்கு. பிளாக் மேஜிக் எப்படி பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறதே எப்படி, அதோட ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள். என்ன டேஞ்சராக காட்டுறீங்க, இதெல்லாம் என்னது? பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தி வேணும், ஓல்டு இரும்பு கத்தி. பெரிமேட் முன்னாடி மோர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போனால் இரும்பு கடையெல்லாம் இருக்குங்க. ஓல்டு கத்தி வேணும், புது கத்தி இந்த மால்ஸ்லாம் கிடைக்கும், அந்த கத்தி வேண்டாம். இந்த மாதிரி ஓல்டு கத்தி இருந்தால் பிளாக் மேஜிக் பண்ணலாம். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், ஒருத்தர் வராரு, என்ன சொல்கிறாரு, இந்த எம்மதம் சம்மதம் இருக்கார்ல நம்ம ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாரு சார், ஒரு ஆளை வந்து ரொம்ப ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்கிறார். எப்படி பண்ணுறது? நான் என்ன சொல்கிறேன், சரி எம்மதம் சம்மதமோட ஒரு முடி அல்லது கர்ச்சீஃப் இருந்தால் கர்ச்சீஃப், அல்லது ஒரு பேங்கிள், ஏதாவது கையில் கடாகிடா, ஏதாவது ஒரு துணி, அல்லது துணியோட ஒரு நூல், ஓகே, என்னை சார்ந்த உதிரிகள், உங்கள் உடம்பு சேர்த்து உங்கள் ப்ராக்டிஸில் இருக்கிற ஒரு பேனா, ஒரு பேப்பர், ஒரு மொபைலோட கவரே வச்சுக்கோங்க, ஃபிங்கர் டச் ஆனது, அதை நான் கொண்டு வர சொல்கிறேன்.
இவங்க நான் பண்ணுறது நான் சொல்கிறேன் Black மேஜிக் எப்படி பண்ணுறாங்க, என்கிட்ட வராங்க Black மேஜிஷியன்லாம் வராங்க எப்படி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கத்தி இருக்கும். இந்த கத்தியில் ஒரு சைடு மட்டும் எம்மதம் சம்மதம் உங்கள் பேர் எழுதிடுறாங்க, அது கீழே உங்கள் அம்மா பேர் எழுதிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஏதாவது ஒரு துணி இருந்தால் காட்டுங்க, நான் சொல்கிறேன். துணி இருக்கா உங்ககிட்ட? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி, ஒரு கர்ச்சீஃப், அல்லது உங்கள் தொடர்புக்குள்ளே உங்கள் உடம்பு தொடர்புக்குள்ளே ஏதாவது ஒரு பேப்பர். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த Black மேஜிஷியன் இந்த துணி எடுக்கிறாரு. இந்த துணி எடுத்து இதை கட் பண்ணிட்டு இவ்வளோ துணி இதில் கட்டிடுறாரு. அந்த நூல் எடுங்க சார், அந்த நூல் எடுங்க. இதில் ஆரஞ்சு நூல் யூஸ் பண்ணுவாங்க, ஆரஞ்சு அல்லது Black நூல். Black மேஜிக் மேக்ஸிமம் Black நூல் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. நூல் எடுத்து இப்படி கட் பண்ணி இந்த துணி வச்சுப்பாங்க இன்னும் மந்திரம் பண்ணுறதுக்கு. பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பேபிலோனியன் ஸ்பெல் வரும். ஸ்பெல்னாக்கா ஒரு மேஜிக்கல் வேர்டு. நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி ஹீப்ரூ ஆர் லாட்டின்லாம் வரும், அந்த மாதிரி மேஜிக்கல் ஸ்பெல் வரும். அந்த மாதிரி ஸ்பெல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 4 கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் சுடுகாட்டு போங்க, அங்கே ஏதாவது ஒரு சடலம் எரிஞ்சுன்னு இருக்கும், அந்த சடலத்தில் போட்டுருங்க. அவன் காசு கொடுத்துட்டு போட்டுருவான். ரெண்டாவது என்ன பண்ணணும், பஞ்சபூதங்கள் இருக்கும் தெரியுமில்ல, எல்லா Black மேஜிக் ஒயிட் மேஜிக் எல்லா விளையாடும் பஞ்சபூதங்கள் வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பஞ்ச தத்துவாவில் ஒரு தத்துவா யூஸ் பண்ணுறாங்க, ஃபயர். உங்கள் பேர் எம்மதம் சம்மதம் / மதர் நேம், உங்கள் உடம்பு தொடர்புக்குள்ளே இருக்கிற ஒரு துணி அல்லது ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் மேஜிக்கல் ஸ்பெல் எடுத்து அந்த சுடுகாட்டு இந்த சடலத்தில் எரியிற சடலத்தில் வச்சுட்டாங்க. ரெண்டாவது கத்தி அதே மாதிரி இன்னொரு இடத்துல எங்கே பயங்கரமாக சூடு இருக்கோ அங்கே வச்சிடுறாங்க. மூணாவது என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது ஒரு கடை இருக்கும், அங்கே தந்தூர் எரியும் இந்த கறி, அதிலெல்லாம் போய் வச்சிடுறாங்க. நாலாவது என்ன பண்ணுறாங்க, ஒரு மண்ணில் இப்படி வச்சுட்டு அது மேலே கறி ஏற்றி விட்டுடுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகும், உங்களுக்கு அவனோட பிபி ரைஸ் ஆகும், அவனுக்கு பேராலிசிஸ், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி சான்சஸ் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது இவனுக்கு வந்து ஆஃபும் பண்ண வேண்டாம், இவனோட பிஸ்னஸும் கெடுத்துடணும்னு சொன்னேன். அந்த மாதிரி பிஸ்னஸ் கெட்டு போகணும். இவன் என்ன பண்ணுறான், முதல்ல அவனை மூளையை டிஸ்டர்ப் பண்ணுறான். ரெண்டாவது லீவர் மேலே வேலை பண்ணுறான். நான் அந்த பிராணி காமிச்சல ஸ்லெண்டர் லாரிஸ், அவுல் கிடையாது, ஆமாம் தெய்வங்கள். மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அவுல் பிடிச்சி தான் சொல்கிறாங்க அந்த கறி வைக்கிறாங்க. அந்த கறியில் ஸ்லெண்டர் லாரிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும். அந்த பிராணியை பிடிச்சி அதை எல்லாம் காய விட்டு அதோட லீவர் எடுத்து இதற்கு பின்னாடி வச்சுருவாங்க. இதில் ஒரு ஐட்டம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஐட்டம் என்ன சொல்ல மாட்டேன் நான், அது சொன்னால் நீங்கள் பண்ணிடுவீங்க. அடுத்த வேலை நீங்கள் தான் காலேஜ் பசங்க மாதிரி நீங்கள் போய் பண்ணுவீங்க. இதில் ஒரு ஐட்டம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு இடத்துல Black மேஜிக்காக பண்ணது மேட்ரு தான் இது. அங்கேருந்து போய் எடுத்தது தான் இது. Black மேஜிக் பண்ணி தான் அங்கேருந்து போய் அந்த இடத்துலேருந்து எடுத்தது மேட்ரு. அதனால் சொல்கிறேன், இந்த மேட்ரு வந்து சுஜனோ புதனோ ஹலோ தீரோ தார் பிபி ஹை ஆகுதுல்ல, ஓவராக பிபி ஹை ஆகும்போது ரொம்ப பயமாக இருக்குது அந்த நேரத்தில் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு புக்கில் எடுக்க போனால் உங்களுக்கு ஏகப்பட்ட மேட்ரு உள்ளேருந்து வெளியில் வரும், நிறைய மேட்ரு வரும் உங்களுக்கு. இதில் என்ன இருக்குனாக்கா, Black மேஜிக் எப்படி பண்ணுறாங்க அந்த மெத்தட் சொல்லி, அந்த மேஜிக் பண்ணுறாங்களே அந்த மேஜிக் எப்படி எராடிகேட் பண்ணுறது, எப்படி எலிமினேட் பண்ணுறது, எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறது, எப்படி பாம் டிஃப்யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி Black மேஜிக்கும் டிஃப்யூஸ் பண்ணுறது ஒரு டெக்னிக் இருக்குது, வழி இருக்குது. அந்த வழி பிரகாரம் தான் எல்லாம் மூவ் ஆகுது. இந்த புக்ஸும் அதே மாதிரி தான். ஒரு புக் எடுத்தால் உங்களுக்கு அது டீப்பில் போயினே இருக்கும். எங்கே காசு இருக்கோ, லேண்ட், ப்ராப்பர்ட்டி, கோல்டு, ஜுவல்லரி, காசு வந்தாலே இந்த Black மேஜிக் ஸ்டார்ட் ஆயிரும். இதே மாதிரி இந்த பஞ்சபூதத்தில் 4 வகை இருக்குது. ஃபயர் சொன்னேன், ரெண்டாவது வந்து வாட்டர் பற்றி நீங்கள் சயின்ஸ் படிச்சுக்கலாம். என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, அட்மாஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், எல்லாம் லேயர்ஸ் இருக்குது. மேலே நம்ம வாட்டர் லெவலுக்கு வரலாம். வாட்டர் எந்த லெவலில் ஆகாயத்தில் இருக்குது, வாட்டர் லெவல் பிரகாரமே மனிதன் உடலில் ஹியூமன் பாடியில் நாங்கள் ஏகப்பட்ட சேஞ்சஸ் உருவாகலாம். எப்படி உருவாகுறாங்க இந்த Black மேஜிஷியன், திரும்பி இந்த கத்தி அந்த எம்மதம் சம்மந்தம் பேர் எழுதுகிறாங்க, பின்னாடி அவன் மதர் பேர் எழுதுகிறாங்க, திரும்பி உங்களோட ஒரு துணி கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நூல் வச்சு கட்டிடுறாங்க. கட்டிட்டு திரும்பி இங்கே பேபிலோனியன் ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க.
ஸ்பெல் மேஜிக் ஸ்பெல் அதை எழுதிட்டு என்ன பண்ணுறாங்க, தண்ணி வேலை. இப்போ தண்ணியில் என்ன வேலை பண்ண முடியும்? அவன் என்ன சொல்கிறான், சார் இதை நான் பண்ணிட்டேன், ஒரு கவர் பண்ணிட்டு கொடுத்துட்றான். அவன் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் டிஷ்யூ பேப்பர் ரேப் பண்ணி சொல்லிடுறான், இது ஓப்பன் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுருங்க. முதல் வேலை என்ன பண்ணுறான் சொல்கிறான், நீங்கள் போய் மெரினா பீச்சில் போய் போட்டுருங்க. அந்த மீனவர்கள் இருப்பாங்க, ஒரு 500 ரூபா கொடுங்க, நடுக்கடலில் போய் போடணும். ரெண்டாவது ஒரு ஆற்று ஓரமாக போடணும். மூணாவது ஒரு நிக்கர் தண்ணியில் போடணும். நாலாவது இந்த சாக்கடை தண்ணியில் போடணும். 4 ஹியூமர்ஸ் இருக்குது ஹியூமன் பாடியில். அதே மாதிரி 4 வகையான 4 கெடுதல் உருவாகும் இந்த பையனுக்கு. என்ன ஆகும், முதல்ல பீச் மாதிரி உங்கள் உடம்புல ஒரு அலை மாதிரி வரும். நீங்கள் டாக்டர்கிட்ட போவீங்க, டாக்டர் சொன்னால் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் லைட் பிபி சொல்லுவான். உங்களுக்கு பிபி பார்த்தா அப்போ பிபி தெரியும். அலை பாயுது மாதிரி உங்களுக்கு கடலில் போடுறது, ஆற்றுல போடுற மாதிரி ஸ்லோலி இருக்கும். இப்போ எப்படி இருக்குது மருந்து சாப்பிட்டு, இப்போ 50-50 இருக்குது சார் சொல்லுவோம். ஏன்னா ஆற்றுல அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. அப்புறம் மருந்து சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு என்னாகும், நிற்கிற தண்ணி மாதிரி ஒரே இடத்துல. ஏங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, வேலைக்கு போக மாட்டிங்களா? ஏன்னா அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டீங்க. அந்த நிற்கிற தண்ணியில் போட்டதோட எஃபெக்ட். அதுக்கப்புறம் சாக்கடையில் போட்டோன்னா இந்த பக்கிங்ஹாம் கெனாலில் அந்த கலீஜான தண்ணியில், அந்த தண்ணியில் போட்ட கத்தியில் என்ன பிரச்சனை உருவாகும், உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம், ஜீரணமாகாது, டைஜஷன் ஃபுட் ப்ராப்ளம். நீங்கள் கீட்டோ டயட் பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, ஜீரணமே ஆக மாட்டேங்குது, என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாக மாட்டேங்குது, டைஜஷன் ப்ராப்ளம். ஒரு தண்ணினால் எவ்வளோ வேலை நடக்குது. பஞ்சபூதத்தில் 2வது பூதம் தண்ணி, 3வது பூதம் ஃபயர், வாட்டர், ஏர். ஏரில் என்னென்ன இருக்குது தெரியும், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், கார்பன் மோனோஆக்சைடு, டை ஆக்சைடு, ட்ரை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, எல்லாம் காற்று இருக்குது. ஏகப்பட்ட காற்றுலாம் இருக்குது. காற்றுல எப்படி பண்ணுறது, திரும்பி எடுக்கிறான். அதே மாதிரி எம்மதம் சம்மதம் பேர் மதர் நேம் எழுதுகிறான், உங்களோட கொடுத்த கர்ச்சீஃப் கொஞ்சம் எடுத்துகிறான், எடுத்துகிட்டு திரும்பி அப்படியே கட்டுறான், திரும்பி பேபிலோனியன் மேஜிக் ஸ்பெல் எழுதுகிறான். எழுதிட்டு இப்போ சொல்கிறான், அந்த சுடுகாட்டு இருக்குல்ல ஐசோஸில், அந்த சுடுகாட்டில் போய் கட்டி அதே மாதிரி ஸ்லைண்டர் லாரிஸோட கொஞ்சம் ஹார்ட் எடுத்து இதில் போடுறான். போட்டு ஒரு ஐட்டம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நூல் கட்டி இந்த மாதிரி கொடுத்துட்றான். அந்த நூல் வந்து நாயலான் நூல் கட்டி கொடுத்துருவான். அந்த மரத்தில் போய் தொங்கி விட்டுருணுமா. அங்கே ஒரு சுடுகாடு இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க பேருக்கு சொல்லிடுவான். அங்கே செட் பண்ணுற, இல்லை நான் போக முடியாது, சரி நான் ஆள் அனுப்புகிறேன், நம்மக்கிட்ட ஆள் இருக்காங்கன்னு சொல்லிடுவான். அவன் போய் இப்படி கட்டி விட்டுருவான். எங்கே, அந்த சுடுகாட்டு மரத்தில். அதே மாதிரி இந்த சென்ட்ரல் போகிறதுல வெள்ளைக்காரங்க சுடுகாடு இருக்குது, அங்கே போகிற ஓரத்தில் எங்கேயாவது ஒரு மரத்து ஓரத்தில் கட்டி விட்டுருவான். அதே மாதிரி இன்னொரு முஸ்லீம் சுடுகாட்டில் போய் இதே மாதிரி கட்டிடுவான். இதோட நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன ஆகும், இப்போ அவன் தூங்குவான், அவன் ஃபார்மோட ஓனர், ஃபார்ம் ஹவுஸ் கோடி கணக்கில், இவன் பில்டர், இவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது இந்த ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும். இவன் பேசிட்டு போகிறான், இன்றைக்கி பாரு என்ன பண்ணுறேன் சார் கொடுத்துருங்க சொல்லி. இன்றைக்கி தூங்குறான். இன்றைக்கி தூங்கும்போது கனவுல வெறும் சுடுகாடு. ஒரு நேரத்தில் முஸ்லீம் சுடுகாடு, 2வது நாள் பார்க்குற கனவுல ஹிந்து சுடுகாடு, கிறிஸ்துவருக்கு சுடுகாடு. நடு தூக்கத்தில் எந்த உட்காந்துரு, என்னடா சுடுகாடு நான் நேரம் வந்துடுச்சு. அப்படி யாருக்கு இந்த மதம் சம்மதம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்லலை நான், ராம், ரஹீம், இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பேர் சொல்லக்கூடாது. ஸோ பஞ்சபூதத்தில் 3வது பூதம் ஏற வச்சு பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஆளே வந்து ஏதாவது சைலண்ட் ஆஃப் ஆக்கிடணும் சார், நான் போனால் அப்படியே சைன் போட்டு டாக்குமெண்ட் கொடுத்துடணும், அப்படி பண்ணி கொடுங்க. திரும்பி அதே வேலை 4 கத்தி கொண்டு வர சொல்கிறான். எங்கே, மோர் மார்க்கெட் போய் பெரியமேட் முன்னாடி அந்த பழைய கத்தி, பழைய ஓல்டு ஐரன், புது ஐரன் இருக்கக்கூடாது, யூஸ்ட் பழசு நிறைய இருக்குவாங்க, கொண்டு வரான். அதே மாதிரி எழுதுறான், கட்டுறான், பண்ணுறான். இப்போ என்ன சொல்கிறான், ஒரு கிறிஸ்துவர் சுடுகாட்டில் போய் உள்ளே புதைச்சிடணும், ஹிந்து சுடுகாட்டில், முஸ்லீம் சுடுகாட்டில் புதைச்சிடணும். இதோட எஃபெக்ட் என்ன தெரியும் அவனுக்கு, அவன் தூங்கும்போது என்ன இருக்கும், மேலேருந்து யாரோ தூக்கி போடுற மாதிரி டமால்னு விழுற மாதிரி உட்காருவான். தூக்கத்தில் எப்படி பயந்துச்சு, ஏதோ பில்டிங்லேருந்து விழுற மாதிரி, அதில் ட்ரெயின் விட்டு ஸ்பீடாக போகிற மாதிரி, நான் ட்ரெயினில் ஏறும்போது ட்ரெயின் போயிடுச்சு அந்த மாதிரி, இந்த மாதிரி கனவு வரும். பிளாக் மேஜிக் இருக்குது, இல்லைன்னா இல்லை. நீங்கள் சொல்லுவீங்க சார் நீங்கள் எவ்வளோ படிச்சுட்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க, சயின்ஸ் புக்கெலாம் வச்சுருக்கீங்க, அது இது சொல்கிறீங்க, நீங்கள் பிளாக் மேஜிக்கே ப்ரொமோட் பண்ணுறீங்க. நான் ப்ரொமோட் பண்ணல, பிளாக் மேஜிக் எப்படி பண்ணுறாங்க சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள்.
இது பண்ணுறதுக்கு மக்கள் வந்து காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 20 லட்சம் 30 லட்சம். அதுக்கப்புறம் இப்போ 2005 இதை அது பழசை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு இதை கட்டியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே இருக்கும்போது என்னைக்காவது ஏதாவது கொஞ்சம் மர்மமாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த லைப்ரரியில்? லைப்ரரியில் உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி 200ஓட பழசு இடத்துலலாம் உங்களுக்கு எப்படியும் அந்த எனர்ஜிஸ்லாம் இருக்கும். இங்கே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. இங்கே நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி. பேர் ஏதாவது சொன்னாக்கா ஆமாம் பேர் இருக்குது. முனீஸ்வரன் சாமி சொல்லி ஒரு சாமி சொல்லுவாங்க ஹிந்துஸில். அந்த சாமி நடுமாற்றம் இங்கே இருக்குது. பட் அது நல்ல சாமி. அது ஒரு கெட்ட சாமி இருக்குது, ஒரு நல்ல சாமி இருக்குது. நல்ல சாமி இந்த சைடு இருக்காங்க. இந்த 1st 2nd 3rd எல்லா ஃப்ளோர்லேயும் அந்த முனீஸ்வரன் சாமி இருக்காங்க. அந்த சாமியோட நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. அந்த சாமி ஹெல்பிங் சாமி. அது இல்லை நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஈவினிங்கில் எப்படியும் க்ளோசிங் டைம் 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவோம். 11 to 6 டைமிங். சம்டைம் அந்த ப்ரேயர் டைம் ஆயிரும் எங்களுக்கு. 6 o'clock சரி க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு, உள்ளேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ணும்போது அப்படி உட்காருவேன். பார்த்தாக்கா யாரோ போகிற மாதிரி இருக்கும். சரி நான் பேக் சைடு வந்து சார் இட்ஸ் க்ளோஸ்ட், லைப்ரரி க்ளோஸ்டு சொல்லுவேன். பார்த்தாக்கா யாருமே இல்லை. சரி கீழே குனிஞ்சு பார்ப்பேன், காலாவது தெரியும்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. சரி அதுக்கப்புறம் உள்ளே உட்காருவேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வரும், உள்ளேருந்து லாக் பண்ணியிருக்கேன்னு. யார் வந்தால் ஒரு கூஸ் பம்பே வரும் உங்களுக்கு. என் இடத்துல வேறு யாராவது இருந்தால் அவள் தான் ஆள் காலி இந்த. ஆனால் அந்த மாதிரி நியர்லி நான் 2010லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். டெய்லி ஈவினிங்கில் நடுமாற்றம் இருக்குது. உள்ள ஒரு ஆள் வர மாதிரி தெரியும், இங்கேருந்து அந்த கடைசி போகிற மாதிரி தெரியும், போயிடுவாங்க. அதே மாதிரி ஆர்காய்வ்லேயும் இருக்குது, கன்னிமாராலையும் அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்லாம் இருக்குது. இருட்ட நேரத்தில் யாரோ பக்கத்தில் உட்கார்ற மாதிரி படிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். எங்கேயும் சில நேரத்தில் வந்து படிக்கிற மாதிரி தெரியுவாங்க, ஆனால் யாருமே இல்லை. போய் பார்த்தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க, இருட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஹெவன்லி பிளேஸ் சொல்லலாம். லைப்ரரி இஸ் எ பிளேஸ் வேர் ஹெவன்லி பீப்புள்ஸ் ஆர் அக்கரிங். காட்லி என்ன சொல்கிற சித்தர்கள், ஹெவன்லி பீப்புள், தேவதாஸ்கள் வர இடம், புனிதமான மக்கள், ஒரு புனிதமான இடம் இது. லைப்ரரி சொன்னால் ஒரு புனிதமான இடம். எப்படி நீங்கள் சர்ச் மசூதி கோயில் போகிறீங்களோ அதே மாதிரி இது ஒரு கோயில் மாதிரி. லைப்ரரி ஒரு கோயில் மாதிரி. உங்களுக்கு அவர் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. எனக்கு ஒரு லைப்ரரியில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. நான் வரும்போது நிறைய ஸ்காலர்ஸ்லாம் இருந்தாங்க. எல்லோரும் உட்காந்து அவங்களுக்கு தேவையானதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவர் லைப்ரரியை தாண்டி இந்த உலகத்துக்கு ஒரு டார்க் சைடு இருக்கும்ல, அதை பற்றிலாம் நான் நிறைய பேசினார். நீங்களும் அதை பற்றி கேட்டிருப்பீங்க. இனி இந்த மாதிரி வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு 2nd Floor சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன இந்த வீடியோவை பற்றின்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.